ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷ தருணம் வரப்போகின்றது. நீ என்னிடம் பலமுறை பல நாட்களாக கேட்ட வரம் ஒன்றினை உனக்காக தரப்போகின்றேன். சாயப்பா, நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இன்று வரை என்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவில்லையே. மாறாக கஷ்டமும் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டே மட்டும்தான் இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு நல்ல முடிவும் என்னுடைய வாழ்க்கையில் வரவில்லையே அப்பா என்று நீ என்னிடம் கடிந்து கொள்கின்றாய். தங்கமே, கவலை கொள்ளாதே. தொடர் தோல்வி ஏமாற்றம் அடைந்ததால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் சொன்னது? உனக்கு என்றும் என்றென்றும் துணை இருக்கும் நான் சொன்னேனா? பின்பு ஏன் நீ உன்னையே குழப்பிக் கொள்கின்றாய்? உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்க வேண்டும். பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கின்றது, பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது. எனவே பற்றினை முற்றும் விடுத்து கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும். அதுபோலவே ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை வழிநடத்தி செல்லும். முடிந்தவரை நல்லதையே நினை தங்கமே. எல்லோருக்கும் நல்லதே செய். நல்லவற்றை செய்வதனால் ஏற்படும் தடங்களுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை தந்துவிடும். வருத்தப்படாதே. நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழப்போகின்றாய். உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றியே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணை இருப்பேன். கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டதால் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்று எண்ணாதே. எப்பொழுதும் உனக்காக உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கொண்டே இரு. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை அறிந்து கொள். நாடி வந்தால் நான் நிச்சயம் உன்னை தேடி வருவேன். ஒரு நொடி நீ என்னை நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய பெயர் சொல்லித்தானே கடந்து செல்கின்றாய். என் அப்பா எப்படியாவது என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவார், இந்த கஷ்டங்களை தீர்த்து விடுவார், நான் வேண்டிய வரத்தை எனக்கு கொடுத்து விடுவார் என்று ஒவ்வொரு கணமும் நீ என் மீது கோபித்தாலும் என் மீது நம்பிக்கை கொள்கின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்படி உடைப்பேன்? நிச்சயம் உனக்கு தேவையானதை, நீ கேட்ட வரத்தை உனக்காக தரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒளியேற்றி விட்டேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம், தொழில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல் நானும் உன்னை கண்கலங்க வைக்க மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னிடம் சொல்வது யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே இந்த பிரபஞ்ச நீதி. நீ நல்ல மனதோடு இரு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்க போகின்றாய். இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.